அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா, இது நான் மொத்த மசாலா நிறைய போடாமல் கொஞ்சோண்டு போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு மட்டன் 300 கிராம் மட்டன் போன் போட்டு, இந்த மட்டனில் தயிர், அரை கப்பு தயிர், 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, பெப்பர் பொடி 1 ஸ்பூன், வத்தல் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ப, புதினா மல்லி நறுக்கி போட்டு நல்லா விரவி போட்டேன். இப்போது இதை நல்லா விரவியாச்சு. ஒரு தயிரில் ஒரு 10 நிமிஷமாவது வைங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பல்லாரி 1, தக்காளி 2, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, அதே மாதிரி ஏலக்காய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு போட்டுட்டேன். 4 பச்சை மிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன உள்ளி போட்டிருக்கேன். இப்போ இந்த மட்டனை எப்படி வைக்க போகிறேன்னு பாருங்க. இது தேங்காய் எண்ணெயில் தான் வைக்கணும். அடுப்பில் குக்கரை ஏற்றிட்டேன். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி இதில் நம்ம வைக்க போகிறோம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதுக்கு அரை மூடி தேங்காய், அரை மூடி தேங்காயை எல்லாமே ஒரே லெவலுக்கு தான் பால் எடுப்பேன். ஏன்னா கட்டியாக எடுத்து வைக்க மாட்டேன், மொத்தமாகவே குழம்புல ஊற்றிடுவேன். இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாஸ்டா பூரியும் கிழங்கும் போட்டாச்சு. இப்போ இந்த மட்டனில் தயிர் நிறைய ஊற்றணும். ஊற்றி விரவி வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு எல்லாம் போட போகிறோம் எண்ணெயில். நறுக்கிய வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் குக்கரில் ஒட்டாது, இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக்கரில் ஒட்டிடும். இதுக்கு சொல்லியிருக்கேன், சோம்பு தூள், சீரகத்தூள், பெப்பர் தூள், வத்தல் பொடி, இவ்வளோ தான் இதுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு இந்த நறுக்கிய தக்காளியும் மிளகாயும் போடணும். எப்போதும் மொத்த மசாலா நிறைய போட்டு தான் நம்ம மட்டன் குழம்பு பண்ணுவோம். குருமாவுக்கு தனியாக அரைக்குவோம். இதை எப்படி வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள். கரியக்கூடாது. நல்ல வாசம் வர தீயை சிம்மில் வச்சுட்டு வாசம் வர நல்லா வதக்கணும். தேங்காயை முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவோம், தண்ணி பால் ஃபஸ்ட்டு எடுக்கிற பால், செகண்ட் 2வது எடுக்கிற தனித்தனியாக எடுப்போம். இதை நம்ம ஒன்றாவே மட்டனில் ஊற்றுறனால எல்லாமே நம்ம ஒரே மாதிரியே ஒரே கிண்ணத்தில் எடுத்துட்டேன். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தயிரில் ஊற வச்ச மட்டனை போடணும். ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயிலே இந்த மட்டன் இருக்கணும். இப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த பாலை மீதி இருக்க தேங்காய் பூல பால் எடுத்துக்கணும். இந்த பாத்திரத்தை அப்படியே கழுவி நம்ம அந்த மட்டனில் ஊற்றிடும். இதை அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்ச அந்த தட்டையும் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அலசி ஊற்றிடணும். புதினா மல்லியை பொடியாக நறுக்கி நான் ஏற்கனவே மட்டனில் தயிரில் வைக்கும் போதே போட்டேன். இப்போ இதை தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த தேங்காய் பால் இருக்குது பாருங்கள், இதையும் ஊற்றிடணும். பாருங்கள், இது ஃபுல்லாக தேங்காயில், பெரிய தேங்காய்னா பாதி மூடி, சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய், இதுதான் அளவு. மட்டன் போனோட 300 கிராம் வாங்கியிருக்கேன்.
இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மொத்த மசாலா போடணும். மசாலா நிறைய போடக்கூடாது. இவ்வளோ போட்டிருக்கேன். இது நல்லா கலக்கும். இப்போ எல்லாம் பாத்திரம் கழுவணும். எல்லாம் கவுண்டர் டாப்பில் போட்டிருக்கு. இனி தான் கவுண்டர் டாப்பே க்ளீனிங் வேலை இருக்குது, க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பீட்ரூட்டில் இந்த மேல் பகுதியை ஆழமாக வெட்டி இப்படி எடுத்துட்டேன். இதை வந்து மாடியில் தொட்டியில் அப்படியே சுற்றி வர மண்ணை ஒரு சின்ன ஹோல் போட்டு அப்படியே மண் மூடி வச்சாச்சுன்னா இதில் துளிர் வரும். அது எப்படி வளருதுன்னு காட்ட வைக்கிறேன். இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இப்படி பேப்பரை எடுத்துக்கிடுங்க, இப்படி க்ளீன் பண்ணி விட்ருங்க. பீட்ரூட் பொரியல் வச்சாச்சு, சோறு வடித்தாச்சு. இப்போ இது நல்லா கொதித்த உடனே உப்பு காரம் எல்லாம் பத்துமான்னு பார்த்துட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து மூடி வச்சு மூடிட வேண்டியது தான். இதை அப்படியே எடுத்துகிட்டு ரெண்டாவது ஒரு பேப்பர் எடுத்து ரெண்டாவது துடைச்சிடணும். அதுக்கடையில் இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வரலை, குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தாது, நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடும். நல்லா கொதிக்கட்டும். இந்த மிளகாயில் உள்ள காரம் இருக்குது பாருங்கள். நான் எப்போதுமே மிளகாயில் விதை எடுத்துருவேன், நிறைய போட்டிருக்கேன் நறுக்கி. இதை வந்து தட்டியும் போடலாம், லேசாக மிக்சியில் ஒரு சுற்றியும் போடலாம். பாருங்கள். இப்போ கொதி வரட்டும். வந்தப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சு மூடிடும். இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம க்ளீனிங் வேலை க்ளீன் பண்ணிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு தடவை க்ளீன் பண்ணியாச்சா, இன்னொரு தடவை க்ளீன் பண்ணால் இன்னொரு பேப்பரை எடுத்து இப்படி வச்சு இது நம்ம துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு அது பிசுப்பாக இருக்கும் அந்த துணி. இது பேப்பரை வச்சு நம்ம துடைச்சாச்சுன்னா கவுண்டர் டாப்பு நல்லா க்ளீனாகிடும். பாருங்கள், பாருங்கள். அடுப்பையும் துடைச்சிடணும். இந்த எண்ணெய் பூரி பொரித்த எண்ணெய் ஆறினோன்னே இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடணும். நம்ம அடுப்பில் வந்து இந்த குக்கரை ஏற்றி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே க்ளீனிங் வேலையை முடிச்சிடணும். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், சமையலும் முடிஞ்சிடும். கொதி வந்த பிறகு நம்ம மூடி வச்சு மூடி அதுக்கப்புறம் பட்டன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் மட்டன் சூப்பராக வந்துடும். நம்ம வந்து குக்கரை மூடிடும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சு மூடிடும். பட்டன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் மட்டன் ரெடியாக வந்துவிடும். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இதில் வந்து அதுக்கப்புறம் இதை மூடியை திறக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் நெய் வச்சு கலக்கிறணும், அவ்வளோதான். ப்ரெஷர் வந்துட்டு மட்டன் போட்டுட்டேன். இன்னொரு 10 நிமிஷம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செய்து பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அல்சியா சேனலில் பீட்ரூட் பொரியலும் மட்டன் குழம்பு.
இதுக்கு வந்து நம்ம மசாலா ரொம்பவே போடக்கூடாது. மசாலா ரொம்ப போடாமல் தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் தான் நிறைய ஊற்றணும், தேங்காய் பால். அதுக்கப்புறம் சுட சுட சோறு, பீட்ரூட் பொரியல். பீட்ரூட்டுமே நீங்கள் இப்படி பொடியாக ஈக்கி மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சு பாருங்கள், சீக்கிரம் வெந்துடும், நல்லாவும் இருக்கும். ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக நம்ம வெட்ட முடியுமோ, கட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கிடணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எலுமிச்சை ஊறுகாய், இவ்வளோ தான். தயிர் வச்சுக்கிடணும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். புதுசாக சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.